அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைல் ஹேண்ட்லிங் இன் பைத்தான். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எனி வெப் அப்ளிகேஷன். எந்த ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருந்தாலும் கூட அதில் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. பைத்தான் ஹேஸ் செவரல் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் கிரியேட்டிங், ரீடிங், அப்டேட்டிங் அண்ட் டெலிட்டிங் ஃபைல்ஸ். ஸோ பைத்தானில் நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்க முடியும், ரீட் பண்ணிக்க முடியும், அப்டேட் பண்ணிக்க முடியும் அண்ட் டெலிட்டிங்கும் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங்கில் சில மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த மோடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆர் அப்படின்ற மோடு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்காக ஆர் அப்படின்ற மோடு வந்து யூஸ் ஆகுது. ஏ அப்படின்ற மோடு வந்து ஃபைலை அப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. டபிள்யூ அப்படின்ற மோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபைலை ரைட் பண்ணுறதுக்காகவும், எக்ஸ் அப்படின்ற மோடு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஃபைல் ஹேண்ட்லிங்கான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது வந்து டிஸ்ட்ராக்ஷன் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் மோடில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா santal.py அப்படின்ற பைத்தான் ஃபைலில் தான் இப்போ இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த ஃபைலை எதுக்காக ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த ஃபைலில் கண்டென்ட் வந்து நம்ம ரைட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி டெக்ஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபைலோட நேம் கொடுக்குறேன். ஸோ என்னோடய ஃபைலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் santal.txt அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ txt அப்படின்னா டெக்ஸ்ட்டு. ஸோ நான் டெக்ஸ்ட் ஃபைல் வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா கமா கொடுத்துட்டு நம்ம ஒரு மோட் கொடுக்க போகிறோம். ஸோ மோட் அப்படின்றது நம்ம அந்த ஃபைலை எதுக்காக ஓப்பன் பண்ணுறோம், ரைட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறோமா, ரீட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறோமா, ஸோ அப்படின்னு கொடுக்கறது தான் மோட். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து எம்டி ஃபைலாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து அந்த ஃபைலை நம்ம ரைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை அடுத்து ரீட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுறேன். அதனால் டபிள்யூ அப்படின்ற மோடை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நான் அந்த ஃபைலில் என்ன ரைட் பண்ணணும், என்ன கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைல் டாட் ரைட் ஆஃப், இங்கே வந்து நான் டபுள் கோட்ஸ்குள்ளே நான் என்ன கண்டென்ட் ரைட் பண்ணணுமோ அதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா Santal Informatics அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு லைன் நான் ரைட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபைல் டாட் ரைட் ஆஃப், ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ஃபைல் டாட் க்ளோஸ் ஆஃப் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஸ்க்ரீனை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு இந்த ரன் ஸ்க்ரீன் அவுட்புட்டில் வந்து எனக்கு எது ஒன்றுமே டிஸ்பிளே ஆகாது. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா santal.py அப்படின்ற பைத்தான் ஃபைலுக்கு கீழேயே எனக்கு santal.txt அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபைல் வந்து எனக்கு கிரியேட் ஆக போகுது. ஸோ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள் எனக்கு இங்கே அவுட்புட்டில் எனக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. பட் ஆனால் santal.py அப்படின்ற பைத்தான் ஃபைலுக்கு கீழேயே santal.txt டெக்ஸ்ட் ஃபைல் வந்து எனக்கு இங்கே கிரியேட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபைலை நம்ம எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன், ஃபைலோட நேம் நான் கொடுத்துக்கிறேன். என்னோட ஃபைலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா santal.txt அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபைலை நான் ரீட் பண்ணணும். ஸோ அதனால் நான் கமா கொடுத்துட்டு மோட் வந்து ரீடு, ஸோ அதனால் ஆர் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் ஆஃப் ஃபைல் டாட் ரீட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து santal.txt அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அது ஆர் அப்படின்ற மோட் கொடுத்துருக்கனால ஃபைல் ரீட் ஆக போகுது. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபைல் டாட் ரீட் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு அவுட்புட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Santal Informatics கம்ப்யூட்டர் எஜுகேஷன் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பிஃபோரில் வந்து நான் Santal Informatics கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்றது ரைட் மோடில் நான் ரைட் பண்ணியிருந்ததுனால எனக்கு இப்போ ரீட் பண்ணும்போது எனக்கு அது இங்கே பிரிண்ட் ஆகியிருக்கு. ஸோ ஆனால் இங்கே வந்து பாருங்கள் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா நான் Santal Informatics அப்படின்றது ஒரு லைன்லையும் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்றது செகண்ட் லைன்லையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆனது சேம் லைனில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் /n அப்படின்றத யூஸ் பண்ணிட்டா போதும். /n அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நியூ லைன், ஸோ நியூ லைனில் பிரிண்ட்
ஃபார்மேட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ Santal Informatics அப்படின்றது ஒரு லைன்லையும் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்றது நெக்ஸ்ட் லைன்லையும் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதில் ரைட் பண்ணி நெக்ஸ்ட் அதை ரீடும் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைல் ஹேண்ட்லிங்கில் எரர் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி எக்ஸப் யூஸ் பண்ணி நம்ம கேட்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன். என்னோட ஃபைலோட நேம் வந்து நான் எங்கே கொடுக்கணும். இன்கேஸ் என்னோட ஃபைல் நேமை நான் மிஸ்டேக்காக கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா SANTAL. நான் வந்து SATAL கொடுக்குறேன். N வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ TXT இந்த மாதிரி வந்து நான் ஃபைலோட நேம் வந்து நான் மிஸ்டேக்காக கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் R அப்படின்ற மோடை கொடுக்குறேன். நான் கீழே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் ஆஃப் ஃபைல் டாட் ரீட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைல் நேம் வந்து நான் எரராக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து N மிஸ் பண்ணியிருக்கேன், எரராக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைலை நான் கொடுத்துட்டு நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எரர் காட்டும். இது என்ன எரர் காட்டுது அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற எரர் காட்டுது. ஸோ இந்த எரர் எதுக்கு காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஒரு ஃபைலே இல்லை. ஸோ SATAL இப்படின்ற நேமில் எனக்கு ஃபைலே இல்லை. ஸோ அதனால் ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற எரர் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி எரர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இங்கே எரராக டிஸ்பிளே ஆகாமல் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்குறோனோ எனக்கு அதுதான் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த எரரை கேட்ச் பண்ணி ஆகணும். ஸோ எதுக்காக நம்ம எரர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த பெரிய பெரிய ப்ரோக்ராம் டெவலப்பர்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது ஸோ அவங்க பெரிய ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து எரர் இருந்துச்சு அப்படின்னா அந்த எரர் ஆச்சு அப்படின்னா ஸோ சிஸ்டம் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக ஹேங் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து எரர் இருந்துச்சு அப்படின்னா அதை கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரை அப்படின்ற கீவேர்டை கொடுத்துக்கிறேன். ஸோ ட்ரை அப்படின்ற கீவேர்டை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸப்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸப்ட் எனக்கு அங்கே என்ன எரர் வந்துச்சோ அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே என்ன எரர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற எரர் தான் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆச்சு. ஸோ நான் ஃபைலோட நேமை நான் மிஸ்டேக்காக கொடுத்தப்ப எனக்கு ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற எரர் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எனக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா எக்ஸப்ட் அப்படின்றது வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த எரரை கேட்ச் பண்ணணும். கேட்ச் பண்ணிவிட்டு நான் எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்குறேனோ அதுதான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் பிரிண்ட்டில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்ஸ் அப்படின்றத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனலாக ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபைல் டாட் க்ளோஸ். அந்த எரர் வந்து எனக்கு எரராக இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடாது. அந்த எரரை நான் கேட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸப்ட் அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன எரர் வருதோ அந்த எரரை வந்து கேட்ச் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா அது எக்ஸப்ட் அப்படின்றது கேட்ச் பண்ணிக்கும். அந்த எரரை கேட்ச் பண்ண பிறகு எனக்கு இங்கே என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக ஃபைலை வந்து நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபைலோட நேம் வந்து மிஸ்டேக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எனக்கு எரர் வராமல் எப்படி கேட்ச் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா santal.txt SANTAL santal.txt. ஆனால் நான் SATAL கொடுத்துருக்கேன். ஸோ எரராக தான் கொடுத்துருக்கேன். எனக்கு எரர் வந்து என்ன ஆகுது ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற எரர் வந்துருக்கும். ஸோ அந்த எரர் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த எக்ஸப்ட் அப்படின்றது வந்து அந்த எரரை கேட்ச் பண்ணுது. கேட்ச் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இங்கே நான் என்ன பிரிண்ட் ஆகணும்னு கொடுத்துருக்கணும்னா அது எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதே வந்து நான் என்னோட ஃபைல் நேம் நான் கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா santal.txt நான் கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த ஃபைல் ரீட் ஆகிடும். ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஃபைல் வந்து எனக்கு ரீட் ஆகுது. Santal Informatics கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து நான் என்னோட ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எரர் இருந்துச்சு அப்படின்னா எரரையும் நம்மளால் ஃபைல் ஹேண்ட்லிங்கில் கேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ
நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து லைன் பை லைனாக நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஸோ சாண்டல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது, கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்றது செகண்ட் லைனில் இருக்குது. நான் லைன் பை லைனாக ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சனாலும் ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஃபைல் டாட் ரீட் அப்படின்ற இடத்துல நான் ஃபைல் டாட் ரீட் லைன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைல் டாட் ரீட் லைன் அப்படின்றத கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு லைன் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். சாண்டல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்றது மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ இதே வந்து நான் அகைன் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிரிண்டில் ஃபைல் டாட் ரீட் லைன், இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா எத்தனை கேரக்டர் எனக்கு ரீட் ஆகணும் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபைல் டாட் ரீட் லைன் கொடுத்தப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரீட் ஆகுது. ஸோ ஃபைல் டாட் ரீட் லைன் அகைன் நான் கொடுத்தப்ப எனக்கு செகண்ட் லைன் வந்து ரீட் ஆக போகுது. இந்த செகண்ட் லைனில் நான் இங்கே 6 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அந்த செகண்ட் லைனில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டில் இருந்து ஃபஸ்ட்டு 6 லைன் மட்டும் எனக்கு ரீட் ஆகும். ஸோ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சாண்டல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் எனக்கு ஃபுல்லாக ரீட் ஆயிடுச்சு. செகண்டில் வந்து நான் 6 அப்படின்னு கொடுத்ததுனால எனக்கு 6 கேரக்டர் மட்டும் இங்கே ரீட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து நான் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதில் கம்ப்யூட்டர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6 கேரக்டர் மட்டும் எனக்கு ரீட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம லைன் பை லைனாக நம்ம ரீட் பண்ணிக்கலாம். அதில் எத்தனை கேரக்டர் எனக்கு வேணுமோ அதுவும் கூட நம்ம ரீட் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் எனக்கு ஃபுல்லாகவே ரீட் ஆகணும், என்னோடய ஃபைலில் இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே ரீட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே ரீட் லைனுக்கு பதில் ரீட் லைன்ஸ் அப்படின்னு நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து இன்ஃபர்மேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் எல்லாமே வந்து எனக்கு சேம் லைனில் ரீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரீட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து நான் ரீட் லைன்ஸ் அதனால எனக்கு சேம் லைன்லேயே எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லைனில் வர மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் லைன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், லைன் இன் ஃபைல். ஸோ இந்த இடத்துல வந்து பிரிண்ட் லைன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபைலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் டாட் டெக்ஸ்ட். அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே எனக்கு லைனில் வர்றது. ஸோ அப்போ வந்து எனக்கு அதில் இருக்க சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு நெக்ஸ்ட் லைனில் எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இதை ரன் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள் சாண்டல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஒரு லைன்லையும் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்றது நெக்ஸ்ட்டாகவும் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணியும் நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் இதில் அப்பன் பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்பன் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி இதில் 2 லைன் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் 3rd லைன் நான் ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன் கொடுக்குறேன். ஃபைலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் டாட் டெக்ஸ்ட் அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபைலு. ஸோ இங்கே கமா நான் வந்து அப்பன் பண்ணணும். அப்பன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஏ அப்படின்ற மோடை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கீழே வந்து ஃபைல் டாட் ரைட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கண்டென்ட் வந்து ரைட் பண்ணணுமோ அதை நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லொக்கேட்டட் அட் லொக்கேட்டட் அட் திருமுலை வாயில் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைல் டாட் க்ளோஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய ஃபைலோட நேம் வந்து சாண்டல் டாட் டெக்ஸ்ட் அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். எதுக்காகனா அப்பன் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் ஏ அப்படின்ற மோடு யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து ஃபைல் டாட் ரைட்டில் வந்து லொக்கேட்டட் அட் திருமுலை வாயில் அப்படின்ற டெக்ஸ்ட்டை வந்து நான் இதில் அப்பன் பண்ணுறேன். தென் நான் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து அடுத்து நம்ம ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபார் லூப் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் லைனில் தான் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் சாண்டல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இந்த 2 லைன் தான் ப்ரீவியஸாக இருந்துச்சு. இப்போ
அப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லொக்கேட்டட் அட் திருமலை வாயில் அப்படின்னு நான் கொடுத்ததும் சேர்ந்து இதில் அப்பண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ சென்ட்ரல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் லொக்கேட்டட் அட் திருமலை வாயில். ஸோ எனக்கு வந்து இது அப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அப்பண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபைல் அப்பண்டும் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபைலை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் இம்போர்ட் OS. ஸோ OS அப்படின்ற கிளாஸை நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு இஃப் OS டாட் path டாட் exit ஸோ இப்போ OS அப்படின்ற கிளாஸை நானே இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இஃப் OS டாட் path டாட் exit santal டாட் text அப்படின்ற ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா ஸோ OS டாட் remove அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் santal டாட் text அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபைலை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் அந்த ஃபைல் எனக்கு இல்லை அப்படின்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் OS. ஸோ OS அப்படின்ற கிளாஸை நான் இம்போர்ட் பண்ணுறேன். இங்கே வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா OS டாட் path டாட் exit. ஸோ OSல வந்து இப்போ santal டாட் text அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா OS டாட் remove அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி santal டாட் text அப்படின்ற ஃபைலை நான் ரிமூவ் பண்ணுறேன். இன்கேஸ் santal டாட் text அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபைலே இல்லை எல்ஸில் வந்து என்ன வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எல்ஸில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா print file not found அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபைல் santal டாட் text அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபைல் இங்கே இருக்குது நமக்கு. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் மோடில் இங்கே கீழே பார்த்தீங்கனாலே தெரியுது. ஸோ santal டாட் text ஃபைல் நமக்கு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அது டெலிட் ஆகிடும், ரிமூவ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை ரிமூவ் பண்ணுறோம். இன்கேஸ் அப்படி ஒரு ஃபைலே இல்லைன்னா ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு எனக்கு இங்கே மெசேஜ் பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபைல் இருக்கிறதுனால இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே அவுட்புட் ஸ்க்ரீனில் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த santal டாட் text அப்படின்னு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஃபைல் இந்த டிஸ்ட்ராக்ஷன் மோட்லேருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ரன் பண்ணுற பாருங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன் மோடில் santal.pyன்ற பைத்தான் ஃபைல் இருக்குது. ஆனால் டெக்ஸ்ட் ஃபைல் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ டெலீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபைல் ஹேண்ட்லிங்கில் ஒரு ஃபைலை நம்ம டெலீட் பண்ணிக்கவும் முடியும்.